பிரியமானவர்களே, உலகமெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களில் கிறிஸ்து சம்பந்தப்பட்ட குருத்து ஞாயிறு, குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி, ஈஸ்டர் பண்டிகை, உயிர்த்தெழுத நாட்கள் கொண்டாடி கொண்டிருக்க வேளையில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின பொழுது அவர் திருவாய் மலர்ந்து மொழிந்த அந்த 7 வார்த்தைகளை நாம் தியானிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நாள் முதற்கொண்டு இந்த வாரம் முழுவதும் தினமும் ஒரு வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த நல்ல பண்புகளை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிற பொழுது அவர் பேசிய முதலாவது ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்களிலும் சரி, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட சங்கீதங்கள் போன்ற புத்தகங்களிலும் சரி, தேவன் மன்னிப்பை குறித்து மிக தெளிவாக நாம் கற்றுக் கொடுக்கிறார். நாம் மன்னிக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். எப்படி அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று தான் கற்றுக் கொடுத்தார் பூமியில் வாழ்ந்த பொழுது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கிற நேரம்தான் இது. இன்றைக்கும் ஆண்டவர் பேசி அந்த முதலாவது வார்த்தையை பார்க்கிற பொழுது, தன்னை அடித்து நொறுக்கி தலையில் முன்மடியெல்லாம் வைத்து தன்னை அசிங்கெல்லாம் படுத்தி அவமானப்படுத்தி சிலுவையில் அறைந்து சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் செய்த காரியங்களை குறித்து பிதாவிடத்திலே அவர் வேண்டுகிறார். அதே நேரத்தில் அவர்களை மன்னிக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், ஏனெனில் இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 86:5 வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் கிருபை உள்ளவருமாக இருக்கிறார் என்று சொல்லி. ஆண்டவர் இயேசு பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் மன்னித்ததை தன்னுடைய வாழ்நாட்களில் நிறைய இடங்களில் பார்க்கிறோம். பாருங்கள், திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து இறக்கின பொழுது அவனை நோக்கி சொல்லுகிறார், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து உன் கட்டில தூக்கி கொண்டு நட என்று சொல்கிறார். மன்னிக்கிறதை காட்டுகிறார். அவரை பிடித்து அடித்து சித்திரவதை செய்கிற பொழுது, கன்னத்தில் அறைந்து அவரை முத்தமிட்டு ஏளனம் செய்கிற பொழுது அவர் தன் வாழ்க்கையில் வாழ்ந்த நாட்டில் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். ஒரு கன்னத்தில் அறைகிற பொழுது மறு கன்னத்தை கூட திருப்பி காண்பித்தார். பிதா சிலுவையில் தொங்குகிற பொழுது பிதாவிடத்தில் அவர்களுக்கு மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறார். நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் போல, கொலோசியர் 3:13 கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இந்த காலை வேளையில் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் மன்னிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் யாரோடெல்லாம் நாம் பகை இருக்கிறதோ, வருத்தம் இருக்கிறதோ, வேதனை இருக்கிறதோ, நஷ்டம் இருக்கிறதோ, கஷ்டம் இருக்கிறதோ, ஒவ்வொருவரையும் மன்னிக்க வேண்டும். இந்த குட் ஃப்ரைடே கொண்டாடும் நாட்களில் சிலுவையில் தொங்கின இயேசு பேசிய வார்த்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஆகவே நாம் மன்னிக்கிறவர்களாய் மாறுகிற பொழுது கர்த்தர் நாம மகிமைப்படுகிறது, கர்த்தர் நம்மில் மகிழ்ச்சி அடைகிறார், அவர் நம்மை கனப்படுத்துகிறார், உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். மன்னிக்கிற பொழுது நம்முடைய பாரங்கள் விலகுகிறது, நம்ம உள்ளத்தில் இருக்கிற வைராக்கியங்கள் பிடிவாதங்கள் விலகுகிறது. தேவன் நம்மை நம்முடைய சாயலாக படைத்தார் என்பதை நாம் வாழ்க்கையில் நாம் நிரூபித்து காட்டுகிறோம். ஆகவே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது சொன்ன வார்த்தையை நாம் கேட்கிற இந்த வேளையில் நாமும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போமா? மன்னிக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த முதலாவது வார்த்தையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னதென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் ஒருவரை மன்னிக்கிற பிள்ளைகளாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.